இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, கீழ உள்ள ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். நம்ம வீட்டு கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு சொக்கோ சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து சீமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். சொக்கோ சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் இந்த மோர்டு டார்க் காம்பவுண்ட், அதாவது டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பிராண்டோடது இது ரொம்ப அருமையான ஒரு பிராண்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதோட விலை வந்து 85 ருபீஸ் தான், 400 கிராம். இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஷாப்பில் மாலில் கிடைக்கும். அப்புறம் வந்து கேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற பைப்பிங் பேக்கை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன டிப்பு, ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்குல்ல, அந்த மோல்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நம்ம பால் பேக்கெட்டாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க, இந்த பேக் வேணுமேனு. அப்புறம் வந்து பட்டர் பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் நீங்கள் பட்டர் வாங்கும்போது அந்த பேப்பரை கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் எப்போவுமே நம்மளுக்கு அவ்வளோவா ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நம்ம பட்டரில் உள்ள பேப்பரையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து டார்க் சாக்லேட். இதுலேயே ஸ்வீட் இருக்கும். நம்ம எதுவுமே ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே வச்சுருங்க. அப்படின்னா தான் நீங்கள் அதை எடுத்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வெளியில் எடுத்து வச்சு ரொம்ப டைம் ஆகும் அதுக்கெல்லாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா, அதாவது சோப் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு கட் பண்ண பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒன்லி 200 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 200 கிராம் வச்சுட்டேன்னா திரும்ப யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்படி இந்த மாதிரி டபுள் பாய்லர், கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கணும், அதில் தண்ணி இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். கீழே உள்ள தண்ணி வந்து இந்த மேலே உள்ள பாத்திரத்தில் படக்கூடாது. ஒன்லி ஸ்டீம் அதோட ஆவியில் தான் நம்ம இந்த சாக்லேட்டை வந்து குக் பண்ண போகிறோம், மெல்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பளபளன்னு ஆகும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாக்லேட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. அப்புறம் வந்து சாக்லேட் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த பைப்பிங் பேக்கில் போட போகிறோம். இந்த அப்புறம் வந்து ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் பேக் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பால் பேக்கெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே மேலே கட் பண்ணிவிட்டு இந்த டிப்பை வந்து லைட்டாக சின்ன ஒரு ஓட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக வரும். இப்படி நான் வந்து இன்றைக்கி இந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சாக்லேட் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் ஊற்றணும். அப்படியே இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரொம்ப லிக்விடாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதை ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக, அதாவது நம்ம மருதாணி எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஊற்றும் போது லிக்விடாக வந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதை திரும்ப வச்சிட்டிங்கன்னா, அதாவது நார்மலாக வைக்கும்போது அது கொஞ்சம் கட்டித்தன்மை ஆகும். பாருங்கள், இப்போ நான் இது க்ளோஸ்அப்பில் காமிக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிட்டு எடுத்துடணும், லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே எடுத்துடணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து
இந்த சாக்லேட்டை வந்து இப்போ வந்து இந்த சாக்கோ சிப்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்படி கைட்டு லைட்டாக அதை இப்படி பண்ணினீங்கன்னா அதெல்லாம் விழுந்துடும். அங்கே பாருங்கள், நல்லா உதிர்ந்து வந்துட்டு இப்பொழுது அருமையான சாக்கோ சிப்ஸ் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் சாக்கோ சிப்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ண சாக்கோ சிப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படியே பண்ணி கொடுக்கலாம். கேக் மேலே டெக்கரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.